ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஆஃபீஸ் குரு. இன்னைக்கு நம்ம சேனல்ல வேர்டுல டேபிள் ஆஃப் கண்டென்ட், அதாவது டிஓசின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன, அதை எப்படி கிரியேட் பண்றது, இதெல்லாம் பத்தி பார்க்க போறோம். இப்போ டேபிள் ஆஃப் கண்டென்ட் நார்மலா ஒரு டாக்குமெண்ட் எடுத்தீங்கன்னா அதுல ஃபர்ஸ்ட் பேஜ்ல செகண்ட் பேஜ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இண்டெக்ஸ் அப்படின்னு இருக்கும். அதாவது என்னென்ன பேஜ்ல என்னென்ன கண்டென்ட்லாம் இருக்கு அப்படின்ற ஹெட்டிங், அதோட பேஜ் நம்பர் எல்லாமே இருக்கும். அதுதான் ஒரு இண்டெக்ஸ்னு சொல்லலாம், டேபிள் ஆஃப் கண்டென்ட் சொல்லலாம், இல்லை ஷார்ட் ஃபார்மா டிஓசின்னு சொல்லுவாங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ஜென்ரலாக ஒரு டாக்குமெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு அம்சங்கள். நம்ம இப்போ ஒரு புக்குன்னு எடுத்தீங்கன்னா அதில் ஒரு இண்டெக்ஸ் பேஜ் இருக்கும். அதில் உங்களுக்கு போட்டிருப்போம் என்னென்ன பேஜில் என்னென்ன ஹெட்டிங்லாம் இருக்கு. ஸோ தட் நீங்கள் டைரெக்டாக அந்த பேஜை திருப்பி அதை படிச்சுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இது வந்து ஒரு டாக்குமெண்ட்டோட ஃபார்மேட், டாக்குமெண்ட்ல இருக்க வேண்டிய ஒரு ஃபார்மேட். இதை நம்ம ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்க, வேர்ட் டைப் பண்ணது யூஸ் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு டேபிள் ஆஃப் கண்டென்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு தெரியும். மற்றவங்க எப்படி என்ன பண்ணுவாங்கன்னா, அதை ஒரு பேஜில் வந்து அவங்களே ஒரு டேபிள் போட்டு அந்த டேபிளில் டைப் பண்ணி மேனுவலாக டைப் பண்ணி அதுக்கு மேனுவலாக பேஜ் நம்பர் கொடுத்து எல்லாம் பண்ணுவாங்க. சப்போஸ் ஒரு பேஜ் நம்பர் மாறுச்சுன்னா திருப்பி மறுபடியும் வந்து இங்கே மேனுவலாக அதை மாற்ற வேண்டியிருக்கும். இல்லைன்னா ஏன்னா நீங்கள் ஹெட்டிங்ஸ் ஆட் பண்ண நீங்கள் வந்து இங்கே வந்துட்டு இதில் மாற்றிக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்கும். ஸோ அது இல்லாமல் டேபிள் ஆஃப் கண்டென்ட் வேர்டில் ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளால கிரியேட் பண்ண முடியும். அந்த டேபிள் ஆஃப் கண்டென்ட் ஆட்டோமேட்டிக்காக வேர்டில் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதோட யூசஸ் என்ன, அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேராகிராஃப் வச்சிருக்கேன். 3 பேராகிராஃபுக்கு 3 சைட் ஹெட்டிங் இருக்கு. இப்போ இதை நம்ம வந்து டேபிள் ஆஃப் கண்டென்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து டேபிள் ஆஃப் கண்டென்ட் நான் கிரியேட் பண்ண போற பேஜ்னு வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும்னா, அந்த ஹெட்டிங்ஸ் எல்லாம் நீங்க வந்து இங்க ஸ்டைல்ஸ், ஒரு ஹெட்டிங் ஸ்டைல்ஸ்னு இருக்கு. இந்த பேராகிராஃப் ஸ்டைல்ஸ் நாங்க போய் இந்த ஹெட்டிங்ஸ் எல்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்டைல்ஸ் எல்லாம் ஹெட்டிங் 1, ஹெட்டிங் 2, ஹெட்டிங் 3 இந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஹெட்டிங் 1 ஆவோ 2 ஆவோ 3 ஆவோ கிரியேட் பண்ணிடும். அப்படின்னா என்ன ஆகும்ன்றது நான் சொல்றேன். ஹெட்டிங் 1 இப்ப நான் வந்து இந்த 3 கிரியேட் பண்றேன். ஹெட்டிங் 1 அப்படின்னு கிரியேட் பண்ணிருக்கேன். கிரியேட் பண்ணிட்டு இப்போ எந்த பேஜ்ல நீங்க டேபிள் ஆஃப் கண்டென்ட் கிரியேட் பண்ணணுமோ அந்த பேஜ்ல கிளிக் பண்ணி இங்க ரெஃபரன்ஸ் அப்படின்னு போனீங்கன்னா டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் இங்க பில்ட் இன் ஆட்டோமேட்டிக் ஒன், இதெல்லாம் வந்து ஃபார்மேட் எப்படி வருங்கிற ஃபார்மேட் நான் ஆட்டோமேட்டிக் ஒன் அப்படின்னு போறேன். இது பண்ணிட்டு இங்க பாருங்க, இங்க ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆகும். என்னோட கர்சர் சரியா இல்லாதான் இந்த பேஜ்ல அது கிரியேட் ஆயிருக்கு. நம்ம டாப் பேஜ் இதை கொண்டு போயிடலாம். நம்ம டாப் பேஜில் இந்த பேஜில் கிரியேட் பண்ணால் நான் கர்சரை சரியாக கிளிக் பண்ணாதனால அது இங்கே கிரியேட் ஆயிருக்கு. சரிங்களா? இப்போ பாருங்க, இதை வந்து நான் வந்து வேற பேஜுக்கு ஓகே. இப்போ இந்த பேஜுக்கு போயிடுச்சு. இப்போ இந்த பேஜில் இருக்கு. இப்போ இதுல நீங்க வந்து இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் சைட் ஹெட்டிங்ஸ் வந்துருச்சு. அது என்ன பேஜில் இருக்குன்றது உங்களுக்கு வந்துச்சு. சப்போஸ் இப்போ புதுசா ஒரு சைட் ஹெட்டிங் ஆட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. சைட் ஹெட்டிங் 4 அப்படின்னு ஒன்று ஆட் பண்றீங்க. சைட் ஹெட்டிங் 4 அப்படின்னு நீங்க ஆட் பண்றீங்க புதுசா. அப்படின்னா நீங்க வந்து திருப்பி இங்க வந்து எல்லாத்தையும் அடிக்க வேணாம். இங்க வந்து நீங்க ரைட் கிளிக் பண்ணி அப்டேட் ஃபீல்டு ஒன்லி பேஜ் நம்பர்ஸ் அப்படின்னா அந்த பேஜ் நம்பர் மாத்திரம் மாறி இருந்தா மாறும். இப்போ புதுசா நம்ம அடிக்கும் போது என்டையர் டேபிள் அப்படின்னு நீங்க கிளிக் பண்ணுங்க. புதுசா இப்ப நம்ம பாருங்க தேர்ட் பேஜுக்கு தள்ளிட்டோம் இல்லையா? அப்ப இங்க இது இந்த இடத்துல வந்தா தான் நம்ம தேர்ட் பேஜ் தள்ளிருந்தோம். ஸோ அது வந்துச்சு. ஒரு வாட்டி நீங்க அப்டேட் பண்ணா போதும். அது மாத்திரம் இல்ல, இப்ப இங்க ஷிஃப்ட பிடிச்சி கண்ட்ரோலை பிடிச்சி இங்க பாத்தீங்கன்னா ஹைப்பர் லிங்க் கிளிக் பண்ண கரெக்டா நீங்க எந்த ஹெட்டிங் கிளிக் பண்றீங்களோ அந்த ஹெட்டிங்க்கு ஈஸியா போயிடும். நீங்க வந்து ஸ்க்ரால் பண்ண ஒரு 100 இது இருந்தா கூட 100 பக்கம் ஒரு இது இருக்கு, கரெக்டா அந்த டாக்குமெண்ட் ஹைப்பர் லிங்க்ல கிளிக் பண்ணீங்கன்னா டைரக்டா அந்த பர்டிகுலர் ஹெட்டிங்க்கு அது போயிடும் ஈஸியா. ஸோ அதான் டேபிள் ஆஃப் கண்டென்ட். இப்போ இதுல ஒரு சப் ஹெட்டிங் போடுறீங்க அப்படின்னா சப் ஹெட்டிங் 1 அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதை நீங்க என்ன பண்ணலாம்னா, இப்ப நீங்க இப்படியே இந்த ஹெட்டிங் 1 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஹோம் ஸ்டைல் ஹெட்டிங் 1 கொடுத்தீங்கன்னா இங்க வந்து நீங்க அதை அப்டேட் ஃபீல் பண்ணும்போது இங்க சப் ஹெட்டிங் 1 இருக்கு. பட் இதை உங்களால டிஃபரன்ஷியேட் பண்ண முடியல இல்லையா? இப்போ அதனால நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த ஹெட்டிங்க்கு கொடுத்துக்கலாம். இதை சப் ஹெட்டிங் 2 கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க. சப் ஹெட்டிங் 2. இப்போ இதை வந்து நீங்க இப்போ இது பண்ணி பாத்தீங்கன்னா, இப்போ அப்டேட் பண்ணி பாத்தீங்கன்னா கொஞ்சம் உள்ள தள்ளி வரும் பாத்தீங்கன்னா. இப்போ இதுல இருந்து ஒரு மெயின் ஹெட்டிங்கோட சப் ஹெட்டிங் அப்படிங்கறத நம்மளால அதை புரிஞ்சுக்க முடியும். சரியா? இப்ப இதுல வந்து இன்னொன்னு உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்ன, இப்ப வந்து டிஃபால்ட்டா இப்ப ஹெட்டிங் 1 ஹெட்டிங் 2 எல்லாம் ஃபார்மேட்டிங் எல்லாமே கலரு ஃபார்மேட்டிங்லாம் செட் ஆயிருக்கு. இப்ப நீங்க மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா இங்க பாருங்க, இங்க ஸ்டைல்ஸ் தெரியுது. அந்த ஸ்டைல்ஸ் போய் ரைட் கிளிக் பண்ணி மாடிஃபை பண்ணி இங்க இருந்து அதோட ஃபாண்ட் சைஸு, ஃபாண்ட் கலர், இல்லைன்னா போல்டு பண்ணணுமா இட்டாலிக் பண்ணணுமா இதெல்லாம் மாத்திக்கலாம். மாத்தி
இங்க பாருங்க செட்டிங்ஸ் பாத்தீங்கன்னா தெரியும். ஆட் டு ஸ்டைல் கேலரினா அப்படியே இங்க போய் இது ஆட் ஆயிடும் ஆட்டோமேட்டிக்கா. இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்லி எல்லாத்தையும் அப்டேட் பண்ணணுமா அப்படின்னு கேக்குது. அதாவது இப்போ நீங்க ஒரு 100 ஹெட்டிங் எடுத்து வச்சு ஆட்டோமேட்டிக்கா எல்லாத்தையும் அப்டேட் பண்ணணுமா, இல்லைன்னா அடுத்தது இது இந்த டாக்குமெண்ட்ல மட்டும் அது உங்களுக்கு வேணுமா, இல்ல வேற நியூ டாக்குமெண்ட் எல்லா டாக்குமெண்ட்டும் அது வேணுமா, நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பாருங்க எல்லா இடத்தையும் மாறிடுச்சு பாத்தீங்களா. இப்போ வந்து இதை வந்து இங்க வந்து நீங்க சப்போஸ் அப்டேட் ஃபீல்டுன்னு கொடுத்தீங்கன்னா அப்டேட் என்டையர் டேபிள் இங்கேயும் மாறிடும். ஸோ இதனால உங்களுக்கு என்ன ஒரு இதுன்னு கேட்டீங்கன்னா, இப்போ எந்த பேஜுக்கு நீங்க வேணா நீங்க வந்து எவ்வளவு ஹெட்டிங்ஸ் ஆட் பண்ண நீங்க வந்து இதை ஜஸ்ட் அப்டேட் பண்ணா போதும். உங்களுக்கு மேனுவலா உங்களுக்கு வந்து டைப் பண்ண தேவையில்லை. டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸோ இல்ல வந்து மேனுவலா வந்து உங்களுக்கு இந்த பேஜ் நம்பரோ மாற்ற வேண்டியதில்லை. சப்போஸ் இப்போ இந்த 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 சப்ஹெட்டிங் 4 வந்து அடுத்த பேஜுக்கு போயிடுச்சு. இப்போ நீங்க பழசுனா என்ன பண்ணணும், நீங்க எந்த பேஜில் இருக்கு நீங்க வந்து செக் பண்ணி இங்க மாத்தணும். அது இல்லாம இப்ப பாருங்க நான் இங்க வந்து அப்டேட் பண்ணேன். அப்டேட் ஃபீல்டு கொடுக்குறேன். என்டையர் டேபிள் எப்பவுமே என்டையர் டேபிள் கொடுங்க. ஓகே. இப்போ பாருங்க சப்ஹெட்டிங் 4க்கு பேஜ் நம்பர் 4. ஸோ நம்ம வந்து மேனுவலா எதுவுமே அப்டேட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இங்க ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆகும். ஸோ இதுதான் டேபிள் ஆஃப் கண்டென்ட்டோட ஒரு இது. ஸோ ஒரு எவ்வளவு பெரிய டாக்குமெண்டா இருந்தாலும் உங்களுக்கு டேபிள் ஆஃப் கண்டென்ட் பண்றது ரொம்ப ஈஸி. பட் இதுல என்ன ஒரு இதுன்னா இது ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆகாது. நீங்க வந்து ஒரு டைம் இங்க வந்து ரைட் கிளிக் பண்ணி அப்டேட் என்டையர் டேபிள் இல்லைன்னா அப்டேட் பேஜ் நம்பர்ஸ் ஆப்ஷன் கொடுத்தாதான் அப்டேட் ஆகும். தென் இந்த டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணணும். நான் டாக்குமெண்ட் சேவ் பண்ணி வைக்கணும். அப்பதான் நீங்க அப்டேட் பண்ணணும். ஜென்ரலா எந்த சேஞ்சஸ் பண்ணாலுமே சேவ் பண்ணணும் இல்லையா, அது மாதிரி டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணணும். இதுதான் உங்களுக்கு இந்த இதுல சொல்லலாம்னு நினைச்சேன். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு ஒரு டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு ப்ரொஃபஷனல் டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ்க்கு அது தெரிஞ்சிருக்கும். இப்ப இருக்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க. உங்க காலையில ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிட்டு சொல்லுவாங்க. அது பண்ண அதுல டேபிள் ஆஃப் பண்ணா நீங்க போய் மேனுவலா ஒரு டேபிள போட்டு மேனுவலா அப்டேட் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படி இல்லாம இந்த மெத்தட்ல நீங்க போட்டுக்கலாம். இது ரொம்ப ஈஸியா இருக்கும். இதுதான் நான் இன்னைக்கு வீடியோல சொல்லலாம்னு நினைச்சேன். அடுத்த வீடியோல நம்ம பார்க்குற வரைக்கும் குட் பை ஃப்ரம். தேங்க்யூ.